வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 20ஆம் தேதி, நந்தன வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி அமாவாசை, யோகம் சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் மாலை 5:13 வரை கன்னி ராசிக்கு, அதன் பிறகு துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷங்கள்: அமாவாசை கிருத்திகை இரண்டும் சேர்ந்து வருகின்ற ஒரு முக்கியமான நாள். வைகாசி மாதத்து அமாவாசையும் இன்றைய தினம்தான். வைகாசி கிருத்திகை இன்றைக்கு, கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை விரதம். ஆகவே இரண்டு முக்கியமான நாட்கள். அமாவாசை என்பது மாதாந்திர திதிகளிலே முக்கியமானது. கிருத்திகை என்பது நட்சத்திரங்களிலே விரதம் இருக்கின்ற ஒரு முக்கியமான நட்சத்திரம். இரண்டும் சேர்ந்து இன்றைய தினம் ஒன்றாக வருகிறது என்பது ஒரு சிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், புதன், குரு, கேது, மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு. மாலை 5:13க்கு சந்திரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாற்றமடைகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை 5:13 வரையிலே ராசியிலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. இன்று காலை 10:32 வரையிலே பரணி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகுதான் கிருத்திகை ஆரம்பமாகிறது. ஆனால் இன்றுதான் கிருத்திகை விரதம். இந்த பரணி கிருத்திகை இரண்டுமே மேஷ ராசியிலே சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் என்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்று மாலையிலே சந்திரனும் ராசிக்குள் வந்து விடுகிறது. ஏற்கனவே 4 கிரகங்கள் ஒன்றாக ராசியிலே இணைந்துள்ளன. 5ஆவதாக சந்திரனும் வந்து அங்கே சேர்ந்து விடுகிறது. இந்த 5 கிரக சேர்க்கை இன்று மாலை முதல் ரிஷப ராசியிலே நிகழ்வது ஒரு மிகப்பெரிய யோகத்தை ரிஷப ராசிக்கு ஏற்படுத்தும். பொதுவாக 5 கிரகம் 6 கிரகம் எல்லாம் சேர்ந்திருந்தாலே அது ஒரு யோகம். சில பேர் ஐயோ நிறைய கிரகம் ஒரே இடத்துல இருக்கே, அது ஏதோ தோஷமாக இருக்குமோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஜாதகத்தில் கிரகங்கள் அதிக அளவிலே சேர்ந்தால் அது நன்மையைத்தான் செய்யும், பெரும்பாலும் அது தீமை செய்வதில்லை. ஆகவே இன்றைய தினம் உங்கள் ராசியில் நிகழும் இந்த கிரக சேர்க்கை காரணமாக உங்களுக்கு மிகப்பெரியதொரு நன்மை நடைபெறும். இது ஒரு யோகமான நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக இருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் வரை, அதாவது இந்நாளின் முற்பகுதி 5:13 வரையிலே நன்றாக இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடத்திற்கு சந்திரனும் வரும் பொழுது எல்லா கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து 12ஆம் இடத்திலே மறைவு பெறுவது என்பது சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அல்ல. ஆகவே பொருளாதார ரீதியாக சற்று இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பண விஷயத்திலே மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுடைய முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது. இந்நாளிலே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே மாலை 5 மணி சுமார் வரையிலே இருந்துவிட்டு பிறகு 11ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு வந்து விடுகிறது. 11ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற நாள். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாபஸ்தானமாகிய ரிஷபத்திலே சூரியன், சந்திரன், குரு, கேது, புதன் ஆகிய 5 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. இது மிகப்பெரியதொரு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரக அமைப்பாகும். இதன் பயனாக நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரர்களாக இந்த நாளிலே விளங்குவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது உங்களுடைய
ஜனனகால ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இது நிச்சயமாக ஒரு யோகமான நாள், அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக 10ஆம் இடத்திலே இன்று மாலை 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. சூரியன், சந்திரன், புதன், குரு, கேது, இந்த 5 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன 10ஆம் இடத்திலே. இதன் பயனாக உங்களுக்கு தொழிலிலே எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று காத்திருக்கிறது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். மிகச்சிறந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். வேறு யாருக்கோ போக வேண்டிய வாய்ப்பு கூட மிஸ்ரூட் ஆகி உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளூக் யோகம் வாங்கலை, ஃப்ளூக்கில் அடிக்குது குருடாம்போக்குடன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய யோகம் இந்த நாளிலே உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு மாலை 5:13 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் மாலை 5:13 பிறகு செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலைக்கு பிறகு நல்ல நேரம். துலா ராசிக்கு மாலை 5:13 வரையிலே சாதகமான நிலையிலே கிரகங்கள் இருக்கின்றன. சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை 5 மணிக்குள்ளாக முடித்து விட வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்திலே மாலை 5 மணிக்கு மேல் முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த நாளிலே தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக மாலை நேரத்திலே தவிர்த்து விடுவது நல்லது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிலும் குறிப்பாக முற்பகுதியிலே ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். 7ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு 4 கிரகங்களோடு ஒன்றாக சந்திரன் இணைகிறது. அது ஒருவித மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். மாலை நேரத்திலே நீங்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அல்லது குழம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆகவே அத்தகைய குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். விநாயகர் வழிபாடின் மூலமாக மனம் தெளிவடையும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஓரளவு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழிலிலே சிறிது வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது இந்நாளிலே நடக்காது. ஆனால் சிறிய அளவிலே நன்மைகள், சிறிய அளவிலே முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திடீர் தனலாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மிகப்பெரிய தொகை கைக்கு வரும். வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாயிலாகவும் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொத்துக்களை விற்பனை செய்வது அல்லது வாங்குவது போன்றவையெல்லாம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச்சிறந்த நாளாக மகரத்திற்கு இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி இந்நாளிலே வந்து சேரும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வீடு, மனை வாங்குவது, விற்பனை செய்வது, புதிதாக கட்டுவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, அட்வான்ஸ் பணம் பெற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிக அளவிலே வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவீர்கள். அனைத்து துறையினருக்கும், அனைத்து வயதினருக்கும், இருபாலருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள்.
மீன ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக இருக்கும். 3ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கையோடு சந்திரனும் போய் 5ஆக அங்கே இணைகிறது. நன்மை செய்யும் கிரகங்களான குரு, புதன், சந்திரன் ஆகிய அனைத்து கிரகங்களும் கேதுவோடு சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்திலே மறைவது என்பது நன்மையான ஒரு பலன் அல்ல. எனினும் முருகன் வழிபாடு இந்நாளிலே செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இன்று காலை 10:30 மணி வரையிலே பரணி இருக்கிறது. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம், இன்று அமாவாசை வேறு. ஆகவே முருகப்பெருமானை இந்த நாளிலே நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறது.